இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு ரிச் டேட்ஸ் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது யார் எழுதியிருக்கார் அப்படின்னா ராபர்ட் டி கியோசாக்கி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இவர் நம்ம நல்லா ஃபெமிலியரான ஒரு ஆத்தர். ஏன்னா நம்ம ரிச் டேட் புவர் டேட்னு முன்னாடி ஒரு புக்கு பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப அழகாக ஃபினான்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த புக்லேயுமே அதே மாதிரி மணியை பற்றி தான் பேசியிருக்காரு. இவர் எதை பற்றி பேசியிருக்காருன்னா இந்த புக்கில் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால மட்டும் ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியாது, யார் பணக்காரன் ஆக முடியும், எத்தனை விதமான மக்கள் இருக்காங்கன்னு பிரிக்கிறாரு 4 விதமாக. அதாவது பண விஷயத்தில், ஒரு பணத்தை அணுகக்கூடிய விஷயத்தில் யார் லாங் டேர்மாக ஒரு வெல்த்தை க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் அவர் சொல்கிறாரு, உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்டு. அந்த மைண்டை தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து. அதை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணோன்னா நம்ம எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும், எக்கச்சக்கமாக வெல்த்து நமக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. இந்த புக்கில் எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது முக்கியமாக ஹார்டாக ஒர்க் பண்ணுறது முக்கியமாக அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த புக்கை ஆரம்பிக்குது. இதில் 4 விதமான பீப்புளை பற்றி பேசுகிறாரு. ஆள் எம்ப்ளாயி, ஒரு இடத்துல வேலை செய்கிறவன், மாத சம்பளக்காரன். 2வது பர்சன் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது தானே ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்காக ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்கிறது. 3வது பிஸ்னஸ் ஓனர், ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு ஓனராக இருக்கிறவங்க. 4வது இன்வெஸ்டார், முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 4 பேரை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. இந்த 4 பேரில் அவங்கவுங்க யாருனால எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும், வெல்த் க்ரியேட் பண்ண முடியும்னு பேசுகிறார். இதில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த 4 பேரையை வச்சு தான் குவாட்ரண்ட் பண்ணுறார். அதில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்காக வேலை செய்வாங்க. அவங்க வேலை பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஒரு கூலி வாங்கிப்பாங்க, அதுதான் அவங்களோட மாத சம்பளம். அதே இந்த எஸ் குவாட்ரண்ட்டுங்கிற அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், அதுதான் அவங்களோட ப்ராஃபிட்டு. ஆனால் பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த அசட் மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பணத்தை வேலை செய்ய பண்ண வைப்பாங்க, அவங்க பணம் அவங்களுக்காக வேலை செய்யும். இதுதான் இந்த 4 விதமான பீப்புள். இதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசும்போது ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய எம்ப்ளாயிக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும், அதே மாதிரி இன்வெஸ்டாருக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த எம்ப்ளாயியும் செல்ஃப் எம்ப்ளாய்டும் இந்த B&I குவாட்ரண்ட்டுக்கு நகர்ந்தாதான் பெரிய வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறார். எல்லாருமே கடுமையாக உழைக்கிறோம். ஒர்க்கிங் ஹார்ட் தான் எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடியது. அது தப்பு கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறோம், பல மணி நேரம் வேலை செய்கிறோம், அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்படுறோம், டெட்லைன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்கும் புரியும். ஆனால் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டுங்கிறது வேறு. அது என்ன, ஒர்க்கிங் ஹார்டுக்கும் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டைம்ங்கிற ஃபேக்டர் தான் ரொம்ப வித்தியாசம். இந்த ஒர்க்கிங் ஸ்மார்ட்டில் என்ன வருதுன்னா நம்ம டைமை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை சரியான திறமையான ஆட்களுக்கு பிரித்து கொடுக்கறது மூலமாக அந்த வேலை சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் நடக்கும். அதுக்கு இந்த காலத்தில் இன்னும் நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. என்னென்னா சின்ன சங்க்ஸாக எப்படி பிரித்து கொடுக்கலாம், அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், கம்மியான பிரச்சனைகள் மூலமாக ஒரு வேலையை எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுங்கிறதுக்கெலாம் நிறையா டூல்ஸ் வந்துருச்சு. இப்போது ஒரு பணத்தை சரியானபடி இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டில் இருந்து ஒரு பிஸ்னஸுக்கோ இன்வெஸ்டாருக்கோ மூவ் பண்ண வேண்டிய தருணம். இப்போது இந்த எம்ப்ளாய்டும் செல்ஃப் எம்ப்ளாய்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணுவாங்க. அப்போ அந்த திரும்ப பண்ணும்போது இதை எப்படி ஒரு ப்ராசஸாக மாற்றணும்னு யோசிக்க மாட்டாங்க.
அந்த விஷயத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. அரைச்சமாகவே அரைக்கிறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்குமே தவிர, நான் நிறையா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் பெருசாக இருக்குமே தவிர அவுட்புட் அவ்வளோ பெருசாக இருந்துராது. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்போவுமே அவங்களோட ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இது வந்துருச்சு, இன்றைக்கி புது ஐடியா வந்துருச்சு, இதில் புது டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி நமக்கு எப்படி உபயோகமாகும், இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க பிஸ்னஸ் எங்கேயோ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க வேறு இடத்துக்கு போகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். ஏன்னா அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புது புது விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த எம்ப்ளாயிங்கிற குவாட்ரண்ட்லேருந்தும் செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிற குவாட்ரண்ட்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மாறுறோமோ அப்போ தான் நம்ம ரிச்சாக ஆக முடியும். இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பணம் வேணும். நிறைய பணம் இருந்தால் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு வேலைக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் சம்பளம் வரும்போது அதில் கொஞ்சம் டேக்ஸுக்கு போயிடும். அப்போது என்ன ஆகும், நம்ம கைக்கு வர்றதே நம்ம செலவுகளுக்கு சரியாக இருக்கும். இதே ஒரு ஓன் பிஸ்னஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் சேவிங்ஸு கொஞ்சம் நிறையா வரும். அந்த சேவிங்ஸில் அந்த ப்ராஃபிட்டுங்கிற ஒரு இடம் வரும். அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி வரும். அப்போது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினாலோ இல்லை ஒரு பிஸ்னஸை வாங்கினாலோ நமக்கு அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மூலமாக வரக்கூடிய பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இந்த பணத்தை நமக்காக வேலை பண்ண வைக்க முடியும், எப்படி நம்ம அசட்டை வேகமாக பில் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். நம்ம எல்லாருக்கும் தோணும், எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? ஒரு வேலைக்கு மாத சம்பளத்துக்கு போனான்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இது எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். திடீர்னு ஒன்றா வேலை போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போது நமக்கா ஒரு பிஸ்னஸ்ன்னு இருக்கும்போது அப்போது அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா வெறும் ஸ்டாக்ஸு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஈவன் நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரொம்ப முக்கியம். நம்மளை லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், அந்த தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அந்த தொழிலை இன்னும் அதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னா அதை கற்றுக்கிறது, அந்த டூல்ஸை வாங்கிறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பணத்தை எடுத்து உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறோம், அப்படி பேசலை. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் அவர். இதில் வந்து 5 விதமான இன்வெஸ்டர்ஸை பற்றி இந்த புக்கில் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து த ஜீரோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டர் அப்படிங்கிறார். இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்காது, அவங்களுக்கு சேவிங்ஸை பற்றியும் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் தெரியாது. வர காசை செலவு பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து த சேவர்ஸ் ஆர் லாசர்ஸ் இன்வெஸ்டர். அதாவது இந்த இன்வெஸ்டர் எப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் பணத்தை அப்புறமாக்கு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை தப்பான இடத்துல போய் சேர்த்து வைப்பாங்க. கடைசியில் உதாரணத்துக்கு ஏதோ ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டு வைக்கிறேன், நிறையா வட்டி தரான் அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுவாங்க. சேவர்ஸ்னு தோணும், ஆனால் அவங்களும் லூசர்ஸ் தான். அடுத்தது வந்து ஐ எம் டூ பிஸி இன்வெஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஹார்ட் ஏர்ன் மணியை கொண்டு போய் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க சரியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸ்பர்ட்ஸ்னு நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட சில சமயம், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், பட் சில பேர் வந்து அவங்களுக்கு உண்டான கமிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த கேட்டகரி தான் வந்து ஐ எம் எ ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டருங்கிற ஒரு கேட்டகரியை பற்றி சொல்கிறார். இந்த இன்வெஸ்டர் யாருன்னா, நம்மளே ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து அவங்களே தன்னை எஜுகேட் பண்ணிவிட்டு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்.
அடுத்த கேட்டகரி த கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்டர். இவங்க தான் பிக் ஷார்க்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர். இவங்க தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மெயின் ப்ராஃபிட்டு அவங்க ஓன் பிஸ்னஸை விட இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு வாரன் பஃபெட்டு, பில் கேட்ஸு, பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸு, யாரெல்லாம் ரொம்ப அதீதமாக பணம் வச்சுருக்காங்களோ அவங்க பிஸ்னஸ்னால் க்ரியேட் பண்ண பணத்தை இன்னொரு பிஸ்னஸில் போட்டு அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது ஒரே நாளில் கற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி புத்தகங்களை அடிக்கடி படிக்கும்போது நமக்கு இதை பற்றி இன்னும் ஒரு விரிவான ஒரு அனுபவமும் ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபார்மலாக நிறைய கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கலாம். இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை போய் இன்னும் அட்வைஸ் கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஆங்கிளில் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பேசிவ் இன்கம், அதாவது நம்ம நாட்டுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாய்ட் மைண்ட் செட் தான் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா வந்துச்சோ அப்போ நிறைய பேர் புது புது பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் சேஃபான எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட பேசிவ் இன்கம் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். அந்த பேசிவ் இன்கம்மை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. தேங்க்யூ.